இங்கே இந்த பொண்ணு அவளோட பாடி எல்லாம் கூட்டிட்டு ஒரு மாலுக்கு ஷாப்பிங்க்கு போறான். அங்க உள்ள ஒரு ஹேண்ட்பேக் அவளுக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசையா இருந்தனால அந்த பேக வாங்கிட்டு பில் பே பண்ண அவளோட ஹஸ்பண்ட் கொடுத்த கார்டை கொடுக்குறான். ஆனா அந்த லேடியுமே இதுல அமௌண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவளுமே அவளோட ஹஸ்பண்ட் கொடுத்த இன்னொரு கார்டை கொடுக்குறான். அதுல அமௌண்ட் மொத்தமாவே $5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவளுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பொருளை வாங்காம அங்க இருந்து கோவமா போயிடுறான். வெளியே வந்து ஒரு ஐஸ்கிரீம் கடையை பார்த்து உண்மையாவே அவளோட ஹஸ்பண்ட் கொடுத்த கார்டுல $5 தான் இருக்குதான்னு செக் பண்ண அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போய் எனக்கு $5 ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்றான். அந்த கடைக்காரருமே $5 ஐஸ்கிரீம் வாங்கதானா இத்தனை பாடி கார்டு இந்த கார்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அவளுமே அந்த கார்டையும் கொடுக்குறா. $5 சென்ட் ஆகிறது. அவளுமே ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் முடிச்சு வீட்டுக்கு கோவமா போய் அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த கார்டை கொடுத்துட்டு இந்த கார்டை நீங்க சேஃபா வீட்லயே வச்சுக்கோங்க, யாராச்சும் திருடிட போறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அவளுமே நான் மார்னிங்ல இருந்து சாப்பிடல, வெளியே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல அப்பன்னு பார்த்து அந்த வீட்டுல குக் பண்ற லேடியுமே வந்து நான் சாப்பாடு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவளுமே அவங்க கொடுத்த சாப்பாட்டை நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகலாம்னு சொல்லி போறான். அவளோட ஹஸ்பண்டுமே கூப்பிட்டு இன்னும் ஒரு பிளேட் கூட சாப்பிட்டுக்கலாம் தானே அப்படின்னு சொல்றாரு. அவளுமே இல்ல எனக்கு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவளோட ஹஸ்பண்ட் ஒரு பிளேட் சாப்பிடறதுக்குள்ள அவன் 3 பிளேட் சாப்பிட்டு முடிச்சிருப்பா. அவனுமே இதனாலதான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போயிருவாரு. அடுத்த நாள் அவளுமே ஹஸ்பண்ட் கூட மாமியார் வீட்டுக்கு போறா. அவளுமே ஏதாச்சும் பேசிடுவாளோன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு ஃப்ரூட்டை எடுத்து அவளோட வாயில வச்சு விட்டு நீ அமைதியா சாப்பிட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா போதும், எதுவும் பேசிடாத அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்தா அவனோட அம்மாவும் வந்தனால இவளுமே ஓடி போய் எல்லா ஒய்ஃபுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு ஞாபகமா ஏதாச்சும் வச்சிருப்பாங்க. ஆனா உங்க பையன் ஞாபகமா நான் இந்த ஐஸ் டப்பாவை தான் வச்சிருக்கணும் போல அப்படின்னு சொல்றான். அந்த லேடிக்குமே அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அப்பன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுமே வந்து வாயை மூடி வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்றான்.